ஹாய் மக்களே, 17 பிரட்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் ஒன்றில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணி கடுகு, சின்ன சீரகம், வெந்தயம், ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம், 7-8 வெள்ளைப்பூடு பல்லு நறுக்கி நான் ஆட் பண்ணுறேன். ரம்ப இலையும் கருவேப்பிலையும் அதோடு சேர்த்து ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா 4-5 வெள்ளைப்பூடு சின்ன துண்டு இஞ்சியோட நான் உரலில் நல்லா இடித்து வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணுங்க. நல்லா ஸ்லிம்மில் விட்டு வதக்குங்க. அப்புறமா ஒரு மீடியம் சைஸில் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அது கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். 5 மினிட்ஸ் இதை மூடி வைங்க, ஸ்லிம்மில் வைங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு அவிஞ்சு வரும். அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுவேன். பிகாஸ் சின்னவங்க சாப்பிட்றதுனால. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வைங்க. அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு சின்ன 17 தான் நான் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வடிவாக க்ளீன் பண்ணி அதில் ஆட் பண்ணி சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி திரும்ப மறுபடியும் 10 நிமிஷம் இதை ஸ்லிம்மில் மூடி வைங்க. அப்போ தான் தூள் வைக்கையெல்லாம் போகும். இது தண்ணி எல்லாம் வற்றி நல்ல பிரட்டல் மாதிரி திரண்டு வரும்போது அதை ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. அதுக்கப்புறமா நான் இதுக்கு ரொட்டி ரெடி பண்ணலாமென்று இருக்கிறேன். தேங்காய் ரொட்டி, பாதி தேங்காய் போட்டு கொஞ்சமாக கோதுமைமா, ஆட்டாமா, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு வெஜிடபிள் ஆயில் மிக்ஸ் பண்ணி குழச்சி அராவருக்கு முதல்ல நான் ஊற வச்சுட்டேன். அப்புறமா ரொட்டி சுட்டாச்சு. இப்போ ரொட்டியும் 17 பிரட்டலும் அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது பிடிக்குமான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய்.